அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் கிராஃப்ட் ஆன்சர் சீரீஸில் டெய்லியும் ஒரு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பிளைன் அபவுட் பிளாக் செயின் அப்ளிகேஷன்ஸ் பியாண்ட் கரன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாணயத்திற்கு அப்பாற்பட்ட பிளாக் செயின் பயன்பாடுகள் பற்றி விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டெக்னாலஜிக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அதாவது டிஎல்டி அப்படின்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் லெட்ஜர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டிஜிட்டல் லெட்ஜர் டெக்னாலஜி எல்லாத்தையுமே நமக்கு டேட்டாவாக மாற்றி அதை கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்ம நெட்ஒர்க்கு மத்தியில் ஷேர் பண்ணிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. ஓகேங்களா, எல்லாத்துமே லெட்ஜர்ஸாக மாற்றி எனேபிள்ஸ் டிரான்சாக்ஷன் பிட்வீன் பியர் டு பியர் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அந்த பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ளே கனெக்டடாக இருக்கக்கூடிய நெட்ஒர்க்குள்ளே நம்ம டேட்டாஸை ஈஸியாக பகிர்ந்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. ஓகேங்களா, ஸோ இதை டிஜிட்டல் லெட்ஜர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரன்சி. பிளாக் செயினை பொறுத்த வரைக்கும் கரன்சி, கிரிப்டோ கரன்சியோட பயன்பாடு, அதனுடைய இயக்கம் அப்படிங்கிறது நமக்கு பிளாக் செயின் அடிப்படையில் தான் இருக்குது. இருந்தாலும் இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்பிளைன் அபவுட் பிளாக் செயின் அப்ளிகேஷன் பியாண்ட் கரன்சி, கரன்சியை தாண்டி வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய இடங்களில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஏன்னா இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டாக, டிரான்ஸ்பேரண்ட்டாக, அதே மாதிரி எந்த ஒரு சைபர் அட்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் நடத்த முடியாத ஒரு டெக்னாலஜியாக இருக்கக்கூடியது தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அந்த ப்ராடக்டோட எண்ட் டு எண்ட் டிரான்ஸ்பேரன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டோட ஆரிஜினை நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்குமே இந்த சப்ளை செயின், இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எங்கெல்லாம் எந்தெந்த பகுதி கட்டங்கள் எல்லாம் தாண்டி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதனால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா, நமக்கு இந்த ஃப்ராட், கவுண்டர் ஃபிட்டிங் அண்ட் தென் இன்எஃபிஷியன்சி இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, எக்ஸாம்பிளுக்கு வால்மார்ட், ஐபிஎம் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா ஃபுட் சேஃப்டியில் பிளாக் செயின் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெல்த் கேர். ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ட்ரக்கை வந்து அங்கே நம்ம சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தோம்னா ப்ராடக்டை, ஒரு பர்டிகுலர் பொருளை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஹெல்த் கேரில் ஒரு பர்டிகுலர் ட்ரக்கை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ளே கனெக்டடாக இருக்கக்கூடிய நெட்ஒர்க்ஸ் மத்தியில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அப்போ ஹெல்த் கேரில் என்ன ஆகுது, நமக்கு அந்த மெடிக்கல் டேட்டா அப்படிங்கிறது கனெக்டடாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் மத்தியில் செக்யூராக ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா, அப்போ செக்யூரிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப செக்யூராக சேவ் பண்ணி வைக்கணும். அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்பையும் அந்த செக்யூரிட்டி மெயின்டைன் ஆகணும். அந்த செக்யூரிட்டியை கொடுக்கறது தான் நமக்கு பிளாக் செயின் டெக்னாலஜியாக இருக்குது. அடுத்தது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸில் பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா, ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸில் பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நமக்கு இந்த இடைத்தரகர்கள் இல்லாமல் போகுது. சரிங்களா, இந்த இன்டர்மீடியரிஸ் லைக் லாயர்ஸோட துணை இல்லாமல், புரோக்கர்ஸோட துணை இல்லாமல் நம்ம கான்ட்ராக்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது ஓட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ இந்த டிஜிட்டல் ஓட்டிங் முறை இருக்கு இல்லையா, நமக்கு இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். இதையும் தாண்டி டிஜிட்டல் ஓட்டிங் இருக்குது, நம்ம மொபைலில் பேஸ் பண்ணியே ஓட் பண்ணக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டெக்னாலஜி, அந்த மாதிரியான மொபைல் பேஸ்டு ஓட்டிங்லாம் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு நமக்கு பிளாக் செயின் டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு கான்செப்டும் இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் என்ன ஆகுது, நமக்கு வந்து ஒரு ஓட்டு எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும், எங்கே போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அந்த டிஜிட்டல் இம்ப்ரிண்ட் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் அந்த இடத்துல. சரிங்களா, ஸோ அதனால் என்ன ஆகுது, நமக்கு வந்து ஒரு முறைகேடு இல்லாத தேர்தலை நடத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எஸ்தோனியா அப்படிங்கிற நாடு ஆல்ரெடி இந்த ஓட்டிங் அப்படிங்கிற இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி பேஸ்டு ஓட்டிங் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி எஸ்தோனியா தான் பார்த்தோம்னா நமக்கு பிளாக் செயின் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ எஸ்டோனியா இதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் காப்பிரைட் ப்ரொடெக்ஷன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம் காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு லைக் ஒரு டிஜிட்டல் அசெட் இருக்கும், ஒரு மியூசிக்கு க்ரியேட் பண்ணுறோம், இல்லை பிளாட்ஃபார்மில், டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ஒரு பிக்சரை க்ரியேட் பண்ணுறோம், ஒரு எடிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த
டிஜிட்டல் ஓனர்ஷிப் ஆஃப் அசெட் அப்படிங்கிறது அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ. ஏன்னா ஈஸியாக அதெல்லாம் ஷேரபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் அசெட்டோட ஓனர்ஷிப்பை செக்யூர் பண்ணுறதுல பிளாக் செயின் டெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க்கை நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் மூலயமா காப்பாற்ற முடியும் அந்த மாதிரி. சரிங்களா? அடுத்தது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது பிளாக் செயின் டெக்னாலஜி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் யூசேஜ் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். அப்போ அந்த இடத்துல நமக்கு ஒரு கரன்சியே அந்த இடத்துல ரன் ஆகுது அப்படிங்கிறப்ப நமக்கு பேங்கிங் செக்டார் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டார், இது எல்லாமே பிளாக் செயின் டெக்னாலஜியோட அப்ளிகேஷன்ஸ்க்கு கீழே வரக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேங்களா? கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டராக நம்மளால பண்ண முடியும். அதே மாதிரி அந்த மணியோட ஆரிஜின் எங்கே ஆகுது அப்படிங்கிறத நம்மளால பண்ண முடியும். ஸோ தட் அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம ஃப்ராட் டிடெக்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி நோயோ கஸ்டமர் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளிஃபைடாக மாற ஆரம்பிக்குது இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்துறது மூலயமா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனாலையும் நமக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு டிஜிட்டல் ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அந்த டிஜிட்டல் ஐடென்டிட்டி தெஃப்டை கம்மி பண்ணுறதுக்கெலாம் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன், கவர்மெண்ட்டோட ஐடிஸ், ஆதாரில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஐடிஸ், ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் கூட நமக்கு வெரிஃபிகேஷனை சிம்பிளிஃபைடாக மாற்றி கொடுக்கும். சரிங்களா? சிம்பிளிஃபைடாகவும் இருக்கும், செக்யூர்டாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ சைபர் அட்டாக்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ட்ராக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல, ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷனில், இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி ட்ரேடிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனர்ஜி ட்ரேடிங் அப்படிங்கிறது அந்த கிரிட்டில் கனெக்டடாக இருக்கக்கூடிய அந்த பியர் டு பியர் எனர்ஜி டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கிரிட் கனெக்டடாக இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களுக்குள்ள. ஓகேங்களா? ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி கிரெடிட்ஸ் அப்படிங்கிறதும் ட்ராக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைக் இப்போ கார்பன் கிரெடிட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த கிரெடிட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் செக்டார். ஓகேங்களா? ஸோ இன்சூரன்ஸ் செக்டார் அப்படிங்கிறது நமக்கு இந்த கிளைம் ப்ராசஸிங், அதாவது எனக்கு இன்சூரன்ஸ் தேவை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க அந்த கிளைமை ப்ராசஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவை அப்படிங்கிறப்ப அந்த கிளைம் ப்ராசஸிங்கில் பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அக்ஸா அப்படிங்கிற இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக எஜுகேஷனல் கிரெடென்ஷியல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறதுல ஸோ நம்ம பார்த்தோம், இனிஷியலாகவே பார்த்தோம், பிளாக் செயின் டெக்னாலஜி எல்லாத்தையுமே டிஜிட்டல் அசெட்டாக க்ரியேட் பண்ணி அதை டேட்டாவாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அதுதான் இந்த இடத்துல சர்டிஃபிகேட்ஸ், நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் செயின் டெக்னாலஜியில் பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். சரிங்களா? இதனால் நமக்கு அந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட் பேஸ்டு ஃப்ராடை ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது MIT இருக்காங்க இல்லையா, மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அவங்க பிளாக் செயின் பேஸ்ட் டிஜிட்டல் டிப்ளமா அப்படிங்கிறத ஆஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக அரசாங்கத்தோடைய நம்பிக்கை இணையம் அப்படிங்கிறது இருக்குது. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணுறாங்க. ஸோ தட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மத்தியில் இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது செக்யூர்டாக இருக்கணும், லீக்கேஜஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாலே போதும். பட் ஸ்டில் இதை நம்ம நல்லா படிச்சிருந்தால் தான் எழுத முடியும். ஆன் த ஸ்பாட்டில் சும்மா நமக்கு தோன்றதெல்லாம் வேணால் எழுதியிருக்கலாம். ஆனால் படிச்சிருந்தால் தான் பெர்ஃபெக்டாக ரிலேட்டபிள் ஆன்சரை கொடுத்துருக்க முடியும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான், கொஞ்சம் நல்லா பார்த்து வைங்க. இதே மாதிரி இன்னொரு கொஷினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.